ஹாய்ங்க, காலையிலேயே காதல் புறாவை ரெடி பண்ணிட்டு புகைப்படத்தெல்லாம் எடுத்துட்டு எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து என் தங்கச்சி கல்யாண புடவை எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க என் தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்கட்டும், எங்க அம்மாவை மண்டைய கழுவி நான் 2 சொக்காவை எடுக்கலாம் தான் பிளான் போட்டு போனேன். அது எப்பயுமே வழக்கம் போலதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளான் நொட்டுக்கிட்டு போயிடுச்சு. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சியோட மாமியாரு. போய் அழகா வரவேற்றுட்டு காணொலி பாக்குற உங்களையும் நான் வரவேற்கிறேன், நீல என் குடும்பத்துல ஒரு ஆள் தான். மாநாட மயிலாடத்துல வர ஜட்ஜஸ் மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு சாரியை ஜட்ஜ் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் மாப்பிள்ளையோட அக்கா. என்னதான் பண்றாங்கன்னு எட்டி பார்த்தனா செலக்ஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எது டிஸ்டர்ப் பண்ணல. இவர் என் தங்கச்சியோட மாமனாரு. ஒரு 1/2 மணி நேரம் அலசலுக்கு அப்புறமா ஒரு 3 சாரி செலக்ட் பண்ணியாச்சு. என் அம்மா எல்லாம் பயங்கரமா ரசிச்சுட்டு நின்னாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. எங்க அப்பா எங்களை விட்டு போய் 10 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா எங்க வீட்டுல நடக்க போற நல்ல காரியம் என் தங்கச்சியோட கல்யாணம் தான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயமும் பார்த்து 2 குடும்பமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 மாசம் கல்யாணம் டேட் கண்டிப்பா சொல்றேன், இன்விடேஷன் அனுப்புறேன். எல்லாம் மொய் கவரோட பத்திரமா வந்துடணும். சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் வந்தா மட்டும் போதும், அந்த சபையை நிறைஞ்சிரும். என் மனசும் கொஞ்சம் குளிர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஷாப்பிங்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். எல்லாம் தொடர்புல இருக்க. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய்.